ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கூல் படிக்கும்போது மேத்ஸ் டீச்சர் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க. ஸ்டெப்ஸை பற்றிலாம் நீ கவலைப்படாத, ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரியான ஃபார்முலா யூஸ் பண்ணாலே உனக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். லைஃபுக்கும் இதே மாதிரி ஃபார்முலாஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? ஹாப்பியாக இருக்கணுமா? இதுதான் ஃபார்முலா. பெரிய பணக்காரன் ஆகணுமா? அதுக்கு இதுதான் ஃபார்முலா. ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதா? அதுக்கு இதுதான் ஃபார்முலா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லைஃப்பில் இப்படி எந்த ஃபார்முலாஸும் கிடையாது. பட் சில அடிப்படை விதிகள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் பிரச்சனைகள் வரவே வராதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் தேவையில்லாத தவறுகளை தவிர்க்கலாம், சரியான டைரக்ஷனில் போகலாம், ஒரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கையை வாழலாம். அப்படிப்பட்ட சில அடிப்படை விதிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரெயிட் வித் யுவர் ஷோல்டர்ஸ் பேக். நிமிர்ந்து நிற்கணும், நிமிர்ந்து நடக்கணும். வாழ்க்கையில் எல்லாரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் தோல்வியை சந்திக்கிறோம். இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம், பிஸ்னஸில் லாஸ் வந்திருக்கலாம், ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகியிருக்கலாம், இல்லை நாம் நினச்ச மாதிரி வாழ்க்கை போகாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையான பிரச்சனை தோல்வியில் இல்லை, அந்த தோல்வியை வச்சு நம்மளை நாமே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறது தான். என்னால் முடியாது, நான் அவ்வளவு கேபபிள் இல்லை, நான் மற்றவங்களை விட குறைவானவன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இந்த ரூல் ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரெயிட் வித் யுவர் ஷோல்டர்ஸ் பேக், இதை கேட்கும்போது ஒரு பாஸ்டரை பற்றின ரூல் மாதிரி தோணும். ஆனா உண்மையில இது பாஸ்டரை விட மைண்ட் செட்டை பற்றி தான் அதிகமா பேசுது. வாழ்க்கையில எவ்வளவு செட்பேக்ஸ் வந்தாலும் உங்களை நீங்களே குறைச்சி நினைக்க கூடாது. உங்களை ஒரு தோல்வி அடைந்த மனிதன் மாதிரி பார்க்க கூடாது. கடல்ல வாழ்ற லாப்ஸ்டர்ஸ்கள் கூட சும்மா வாழ்றது இல்ல, அவங்களுக்குள்ளேயும் யாரு ஸ்ட்ராங் யாரு வீக் அப்படின்னு போட்டி இருக்கும். சில நேரங்கள்ல 2 லாப்ஸ்டர்ஸ்கள் யாரு பெரிய ஆள் அப்படின்னு பாக்குறதுக்காக சண்டை போடும். அந்த சண்டையில ஜெயிக்கிற லாப்ஸ்டருக்கு செரட்டோனின் அளவு அதிகரிக்கும். அதனால அது இன்னும் கான்பிடண்டா நிமிர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்துல தோற்கிற லாப்ஸ்டருக்கு செரட்டோனின் அளவு குறையும். அதனால அது கொஞ்சம் ஒதுங்கி இருக்க ஆரம்பிக்கும். அதாவது வெற்றி அதற்கு இன்னும் கான்பிடண்ட கொடுக்குது, தோல்வி அதோட கான்பிடண்ட குறைக்குது. இப்போ ஒரு கேள்வி, நமக்கும் லாப்ஸ்டருக்கும் என்ன சம்பந்தம்? மனிதர்களும் இதுல இருந்து வேறுபட்டவங்க கிடையாது. வெற்றியும் தோல்வியும் நம்மளுடைய கான்பிடண்டையும் பாதிக்கும், நம்ம பாடி லாங்குவேஜை பாதிக்கும், நம்ம எடுக்கிற முடிவுகளையும் பாதிக்கும். அதனாலதான் நம்ம வீட்டு பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன் இப்படி கூன் போட்டு நடக்கிற, நிமிர்ந்து நட, நேரா நில்லு. உங்களுடைய பாஸ்டர் 2 முக்கியமான விஷயங்களை பாதிக்கும். முதலாவது, மற்றவங்க உங்களை எப்படி பாக்குறாங்க என்பதை பாதிக்கும். 2வது, நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க என்பதையும் பாதிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ஒரு தோல்வியை சந்திச்ச மனிதனா இருக்கலாம், ஆனா தோல்வி அடைந்த மனிதன் மாதிரி உங்களை நினைக்க கூடாது. இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணும்போது மத்தவங்க கண்ணுக்கும் நீங்க கான்பிடண்டா தெரிவிங்க, நீங்களும் கான்பிடண்டா ஃபீல் பண்ணுவீங்க. இதனால உங்களை நம்பி பொறுப்புகள் வர ஆரம்பிக்கும், உங்களுக்கு தேவையான மரியாதையும் கிடைக்கும். நம்பர் 2, ட்ரீட் யுவர் செல்ஃப் லைக் சம்ஒன் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெல்பிங். மற்றவங்களை எந்த அளவுக்கு கேர் எடுத்து கவனிக்கீங்களோ அதே மாதிரி உங்களையும் நீங்க கவனிக்கணும். வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நிறைய பேர் அவங்களை விட மற்றவங்களை நல்லாவே கவனிப்பாங்க. வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சில நேரங்களில் பெட்ஸை கூட நல்லா கவனிப்பாங்க. ஆனால் அதே மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை அலட்சியப்படுத்துவாங்க. உடம்பு சரியில்லைனாலும் கவனிக்க மாட்டாங்க, முக்கியமான விஷயங்களையும் தொடர்ந்து தள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு கேள்வி, நீங்க ரொம்ப நேசிக்கிற நண்பர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் அவருடைய ஹெல்த்தை கவனிக்காம இருக்காரு, அவருடைய திறமையை வீணாக்கிட்டு இருக்காரு, அவருடைய லைஃபை சீரியஸா எடுக்காம இருக்காரு. அவரை பார்த்து நீங்க என்ன செய்வீங்க? சும்மா பார்த்துட்டு இருப்பீங்களா? கண்டிப்பா இல்ல. அவருக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க, மோட்டிவேட் பண்ணுவீங்க, அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உண்மையா நினைப்பீங்க. அப்படி இருக்கும்போது அதே அக்கறையை உங்க மேல ஏன் காட்டக்கூடாது? அதுக்காக உங்களை ரொம்ப ஃப்ரீயா விடணும், உங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. உங்களை கவனிக்கிறதுனா உங்களுக்கு நல்லது என்னவோ அதை செய்யறது. சில நேரங்கள்ல எக்ஸசைஸ் பண்ணணும், புதிய ஸ்கில்ஸ் கத்துக்கணும், கெட்ட பழக்கங்களை விடணும், ஹெல்த்தை கவனிக்கணும், தேவையான இடத்துல டிசிப்ளினா இருக்கணும். ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பாரோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கே அந்த அட்வைஸை கொடுக்கணும். நம்பர் 3, மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் பீப்புள் ஹூ வாண்ட் த பெஸ்ட் ஃபார் யூ. உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு விரும்புகிற உண்மையான மனிதர்களோடு நட்பு வச்சுக்கணும். வாழ்க்கையில் நம்மளை ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள். சில மனிதர்கள் நம்ம முன்னேற்றம் பார்த்து உண்மையாக சந்தோஷப்படுவாங்க, நம்ம வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நாம தவறு பண்ணும்போது கூட அதை சொல்லி நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. நாம முன்னேற முயற்சி பண்ணும்போது கிண்டல் பண்ணுவாங்க, நம்ம மாற்றத்தை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, நாம பழைய நிலைமையிலேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு கேள்வி, உங்க வாழ்க்கையில் இருக்கிற நண்பர்கள் உங்களை முன்னேற்ற மாதிரி இருக்காங்களா, இல்ல உங்களை அப்படியே நிறுத்தி வைக்கிற மாதிரி இருக்காங்களா? ஏன்னா உண்மை என்னன்னா, நம்ம வாழ்க்கை நம்ம எடுக்கிற முடிவுகளால மட்டும் இல்லை, நம்ம கூட யார் இருக்காங்க என்பதும் அதை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். உங்களை கீழே இழுக்கிற நண்பர்களை விட உங்களை மேல தூக்குற மனிதர்களோட நட்பை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா தவறான மனிதர்கள் உங்களுடைய பிரச்சனையை அதிகப்படுத்தலாம், சரியான மனிதர்கள் உங்களுடைய திறமையை அதிகப்படுத்துவாங்க. நம்பர் 4, கம்பேர் யுவர் செல்ஃப் டு ஹூ யூ வர் எஸ்டர்டே, நாட் டு ஹூ சம்ஒன் எல்ஸ் இஸ் டுடே. மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது.
பண்ணக்கூடாது. உங்க கூட தான் உங்கள நீங்க கம்பேர் பண்ணணும். நம்ம பண்ற மிகப்பெரிய தவறு தான் இந்த கம்பேரிசன். சோசியல் மீடியா திறந்தா போதும். ஒருத்தர் புதுசா வீடு வாங்கிட்டாரு, கார் வாங்கிட்டாரு. ஒருத்தருக்கு புதுசா ப்ரொமோஷன் கிடைச்சிடுச்சு. அத பார்த்த உடனே நம்மள நாமே குறைச்சு நினைக்க ஆரம்பிப்போம். நாம இன்னும் முன்னேறல. ரொம்ப பின்தங்கி தான் இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா நம்ம வாழ்க்கை ரேஸ் இல்ல, அது காம்படிஷனும் இல்ல. மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்றதுக்கு பதிலா நேத்து நீங்க இருந்த நிலைமைய பாருங்க. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூட நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் பெட்டரா யோசிக்க கத்துக்கிட்டீங்களா? கொஞ்சம் டிசிப்ளின் வந்திருக்கா? அதுதான் உண்மையான வளர்ச்சி. ஏன்னா மற்றவங்க கூட கம்பேர் பண்ணா ஒரு நாள் நீங்க மேல இருக்கலாம், இன்னொரு நாள் கீழே ஃபீல் பண்ணலாம். அது மனசை ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆக்கும். ஆனா உங்களோட கம்பேர் பண்ணினா சின்ன முன்னேற்றம் கூட பெரிய கான்பிடன்ஸா மாறும். சுருக்கமா சொல்லணும்னா நீங்க மற்றவங்களை விட பெட்டர் ஆகணும்னு இல்ல, நீங்க நேத்து இருந்த உங்களை விட பெட்டர் ஆகணும். நம்பர் 5, டோன்ட் லெட் யுவர் சில்ட்ரன் டூ எனிதிங் தட் மேக்ஸ் யூ டிஸ்லைக் தம். உங்க குழந்தைங்க உங்களுக்கு பிடிக்காததை செய்ய அனுமதிக்காதீங்க. இந்த ரூலை முதல்ல கேட்டா கொஞ்சம் ஹார்ஷா தோணலாம், ஆனா இதோட உள் கருத்து ரொம்ப முக்கியமானது. சில குழந்தைங்க இருக்காங்க, எது கேட்டாலும் எஸ் கிடைக்கும், எல்லா விஷயத்தையும் அவங்களா செய்வாங்க, ஒரு ரூல்ஸ் டிசிப்ளின் எதுவுமே இருக்காது. இதனால என்ன ஆகும், அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாம போயிடும். எல்லாமே தன்னுடைய இஷ்டம் மாதிரி நடந்துக்க நினைக்கும். இந்த ரூல் சொல்ல வர்றது என்னன்னா, குழந்தைங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், ஆனா அதோட கூட பவுண்டரிஸும் இருக்கணும், டிசிப்ளினும் இருக்கணும். ஏன்னா டிசிப்ளின் இல்லாத ஃப்ரீடம் ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைக்கும் நல்லதா இருக்காது, அந்த குழந்தைய சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதா இருக்காது. குழந்தை பிஹேவ் பண்ற விதம் அவங்கள வளர்க்குற விதத்தையே ரிஃப்ளெக்ட் பண்ணும். சுருக்கமா சொல்லணும்னா குழந்தைக்கு லவ் கொடுங்க, ஆனா அதே நேரம் டிசிப்ளினையும் கத்துக் கொடுங்க. நம்பர் 6, செட் யுவர் ஹவுஸ் இன் பெர்ஃபெக்ட் ஆர்டர் பிஃபோர் யூ கிரிட்டிசைஸ் த வேர்ல்ட். உலகத்தை விமர்சனம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே சரி பார்த்துக்கோங்க. இந்த ரூல்ல ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கு, உலகத்தை குறை சொல்றது. கவர்மெண்ட் சரியில்லை, சொசைட்டி சரியில்லை, பீப்புள் சேஞ்ச் ஆகணும், சிஸ்டமே சரியில்லை. ஆனா அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையை பார்த்தா சில விஷயங்கள் சரியா இருக்காது. டிசிப்ளின் இல்லாம இருக்கலாம், பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி தள்ளி போட்டுட்டு இருக்கலாம். இந்த ரூல் சொல்றது என்னன்னா, உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையை சரி பண்ணுங்க, உங்க ரூமை சரி பண்ணுங்க, ஹேபிட்ஸை சரி பண்ணுங்க, உங்க டெய்லி ரொட்டீனை சரி பண்ணுங்க, உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையே சரியில்லாம இருக்கும்போது மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுவது ஈஸி, ஆனா அது உண்மையான சொல்யூஷன் இல்லை. அதனால உலகத்தை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையை சரி பண்ண ஆரம்பிங்க. நம்பர் 7, pursue what is meaningful, not what is expedient. உடனடி சுகத்தையோ லாபத்தையோ தேடாதீங்க, வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும் விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுங்க. வாழ்க்கையில நாம அடிக்கடி 2 வழிகளுக்கு நடுவில் சிக்குவோம். ஒன்னு ஈஸி ஆப்ஷன், இன்னொன்னு ரைட் ஆப்ஷன். ஈஸி ஆப்ஷனா இப்போ உடனே கிடைக்கிற சந்தோஷம், லேசியா இருக்கிறது, ஒர்க்கை தள்ளி போடுறது, ஷார்ட் டேர்ம் பிளஷர். ஆனா ரைட் ஆப்ஷன்னா சில நேரம் கஷ்டமா இருக்கும், டிசிப்ளின் வேண்டி இருக்கும், டைம் எடுக்கலாம். உதாரணத்துக்கு உங்க மொபைல் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது உங்க கோலுக்கு ஒர்க் பண்ணலாம். இந்த ரூல் சொல்றது என்னன்னா, ஈஸியான விஷயத்தை விட உங்களுக்கு உண்மையில அர்த்தம் கொடுக்கிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் சீக்கிரம் போயிடும், ஆனா மீனிங்ஃபுல்லான லைஃப் நீண்ட காலம் நம்மளை ஷேப் பண்ணும். அதனால சுலபமா கிடைக்கிறத விட நீண்ட காலத்துக்கு அர்த்தம் கொடுக்கிற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க கத்துக்கணும். நம்பர் 8, டெல் த ட்ரூத் ஆர் அட்லீஸ்ட் டோன்ட் லை. உண்மையை சொல்லுங்க, அட்லீஸ்ட் பொய் சொல்லாதீங்க. இந்த ரூல் ரொம்ப சிம்பிளா தோணலாம், ஆனா உண்மையிலேயே வாழ்க்கையை நேரா பாதிக்கிற விஷயம் இதுதான். நம்ம எல்லாருமே சில நேரங்கள்ல சின்ன சின்ன பொய் சொல்லுவோம், ஆனா இந்த சின்ன சின்ன பொய்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையை சிக்கலாக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பொய் சொல்லும் போது ஒரு விஷயத்தை மறைக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும், அது மேல இன்னொரு பொய் சேரும், இப்படியே போக போக நம்ம வாழ்க்கையே கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, எப்பவும் பெரிய பிலாசபிக்கல் ட்ரூத் பேசணும்னு அவசியம் இல்லை, ஆனா குறைந்தபட்சம் பொய் சொல்லாத வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணணும். ஏன்னா உண்மையை சொல்றது கஷ்டமா இருக்கலாம், ஆனா அது நம்ம மனசை ரொம்ப கிளியரா வச்சிருக்கும். நம்பர் 9, அசியூம் தட் த பர்சன் யூ ஆர் லிசனிங் டு மைட் நோ சம்திங் யூ டோன்ட். ஒருத்தருடைய பேச்சை கேட்கும் போது உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைச்சு கேளுங்க. எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் இருக்கு, நாம தான் சரின்னு நினைக்கிறது. ஒருத்தருடைய பேச்சை முழுசா கேட்காமலே இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு நாமளே நினைச்சுக்கிடுறது, அல்லது அவரோட கருத்தை உடனடியா ரிஜெக்ட் பண்றது. இந்த ரூல் சொல்றது இல்லைன்னா, ஒவ்வொருத்தரிடமே நாம கற்றுக்குள்ள ஏதாவது இருக்கலாம், ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம், ஒரு சாதாரண கான்வர்சேஷன் கூட நமக்கு ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கலாம், நாம கவனிக்காத அந்த விஷயத்தை காட்டலாம். ஆனா அதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னா, முழுசா ஒருத்தர் பேசுறத கேட்கணும், அவசரப்படாம பதில் சொல்லணும். ஏன்னா நம்ம கேட்காம ரிஜெக்ட் பண்ணிட்டா நம்ம கற்றுக்கொள்ற வாய்ப்பையே இழந்துடுவோம். நம்பர் 10,
பி ப்ரிசைஸ் இன் யுவர் ஸ்பீச். தெளிவா துல்லியமா பேசணும். இந்த ரூல்ல சொல்ல வர்றது ரொம்ப சிம்பிளா தோணலாம். ஆனா இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. நம்ம பேசுற விதம், நம்ம யோசிக்கிற விதத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்ம மைண்ட் கிளியரா இல்லைன்னா நம்ம பேச்சும் குழப்பமா இருக்கும். சில நேரங்கள்ல நாம சொல்லுவோம், எனக்கு வாழ்க்கை சரியில்லை, எல்லாமே மோசமா இருக்கு, ஆனா என்ன பிரச்சனைன்னு கிளியரா சொல்ல முடியாது. இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல உங்க பிரச்சனையை தெளிவா சொல்ல கத்துக்கோங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, என்ன நடக்குது, என்ன காரணம், இது எல்லாம் சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிளாரிட்டி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனும் தெரிய ஆரம்பிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, குழப்பமா பேசுறது குழப்பமான வாழ்க்கையை உருவாக்கும், தெளிவா பேசுறது தெளிவான முடிவுகளை உருவாக்கும். நம்பர் 11, டோன்ட் பாதர் சில்ட்ரன் வென் தே ஆர் ஸ்கேட்போர்டிங். குழந்தைங்க விளையாடும் போது தொந்தரவு செய்யாதீங்க. இதை முதல் தடவை கேட்கும் போது இதுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்னு தோணலாம். ஆனா இந்த ரூல் ஸ்கேட் போர்டிங் பற்றி பேசல, வாழ்க்கையை பற்றி பேசுது. ஒரு குழந்தை விளையாடும் போது கீழே விழும், காயம்படும். அதை பார்த்து சில பெரியவங்க என்ன செய்வாங்க, அது ஆபத்து, அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி எல்லாத்தையும் தடுக்க முயற்சி செய்வாங்க. நீங்க ஒரு குழந்தைய எல்லா பிரச்சனையில இருந்தும் காப்பாத்தலாம். ஆனா அப்படி செஞ்சீங்கன்னா அவங்களால தனியா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவே முடியாது. எல்லா சவால்களையும் சந்திக்கிற குழந்தை தான் தைரியமான ஆளா உருவாக முடியும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எப்பவும் ஜெயிக்கிறதுனால வராது, தோற்ற பிறகும் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணும்போது தான் வரும். அதனால குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலா அவங்க பிரச்சனைகளை சமாளிக்க கத்துக் கொடுங்க. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது பாதுகாப்பான பிளே கிரவுண்ட் கிடையாது. ஒரு நாள் அவங்க உண்மையான உலகத்தை சந்திக்க வேண்டிய நேரம் வரும். அப்ப அவங்க பயப்படுற மனிதர்களா இருக்கணுமா, இல்ல தைரியமா நிற்கிற மனிதர்களா இருக்கணுமா, அதுதான் முக்கியம். நம்பர் 12, பெட் a cat when you encounter one on the street. இந்த ரூலை கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தெருவில் பூனையை பார்த்தா அதை தடவணுமா, இதுதான் ரூலான்னு தோணலாம். இந்த ரூல் பூனையை பத்தி மட்டும் பேசல. வாழ்க்கையில கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் எப்போதும் இருக்கும். அதை முழுவதுமா தவிர்க்க முடியாது. இல்ல சில நேரங்கள்ல எல்லாமே சரியில்லாத மாதிரி தோணும். வேலை பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும். அந்த நேரங்கள்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களை கவனிக்காம பிரச்சனைகளை மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த ரூல் என்ன சொல்ல வருதுன்னா, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் சின்ன சின்ன சந்தோஷங்களை கவனிக்க மறந்துடாதீங்க. ஒரு நல்ல காஃபி, நல்ல புக், நமக்கு பிடிச்ச நண்பருடன் பேசுறது, ஒரு ஈவினிங் வாக், இல்ல தெருவுல நடந்து போகும்போது நம்ம கண்ணில் படுற ஒரு பூனை, இந்த மாதிரியான சின்ன சின்ன தருணங்கள் நம்ம வாழ்க்கையில வெறும் பிரச்சனை மட்டும் இல்லைன்னு நமக்கு அடிக்கடி நினைவூட்டும். இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில இருக்கிற துன்பத்தை நீங்க மறக்க வேண்டாம். ஆனா அதே நேரத்துல அந்த துன்பத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அழகான தருணங்களையும் கவனிக்க கத்துக்கோங்க.